கெடு இல் கேள்வி, கெடுதலே இல்லாத கேள்வி. கேட்டு கேட்டே வந்திருக்கு, ஆனா அந்த கேட்கறதுல இருக்கிற கெடுதல் வராதுங்கிறார். நான் கேட்டு கேட்டாலே தப்பா போயிடுமோன்னு பயப்படுறேனோ இல்லையோ, தப்பாகாது. கெடுயில் கேள்வி, கெடுதலே இல்லாத கேள்வி. ஏனெனில் இதை யாரு சொல்லி கொடுத்தவன் எழுதவே இல்லையே, இந்த வேதத்தை யாரும் எழுதலே. அதைத்தான் இங்கே சாஸ்திரத்தில் சொல்றார். நலம்புரி அம்சீர் நாம வாய்மொழி. நாம வாய்மொழி, பகவன் நாமத்தை நிரம்ப இருக்கக்கூடிய வேதம். அது நலம்புரி, நலம் உள்ளது. அம்சீர், நாம வாழ்மொழி, அழகிய சீர் படைத்தது. 1000 மாதா பிதாக்களுக்கு சமமா எனக்கு நலத்தை கொடுக்கக்கூடியது. சங்க பாடல் சொல்றது. இப்போ 1000 பேர் அம்மா அப்பாவை தராசு ஒரு தட்டில் வைக்கணுமா, வேதத்தை மற்றொரு தட்டில் வைத்தால் இந்த 1000 பேர் பண்றதை விட அன்பா அதிகமா வேதம் தான் பொழியும் என்று சங்கப்புலவர் கூறுகிறார். நலம்புரி அம்சீர் நாமவாய் மொழி என்றும் ஏவலில் முதுமொழி, ஏவலில்லாத முதுமொழி. யாரான் ஒருத்தர் ஏவி இந்த வேதத்தை எழுதுன்னு சொல்லியிருப்பார்களோனால் அப்படி ஒருத்தரும் சொன்னதில்லை. இதைத்தான் அபௌருஷேயம்ங்கிறோம். அபௌருஷேயம்னா ஒரு மனுஷன் சொன்னதில்லை, எந்த தேவத்தையும் சொன்னது கிடையாது. வேதம் இருக்கு இருக்கு இருக்கு. என்னிலேந்து இருக்கு? கடவுள் இருக்கிற நீலேந்து இருக்கு, ஆத்மா இருக்கிற நீலேந்து இருக்கு. அப்ப கடவுளுக்கு அடங்கினதானா வேதம்? ஆமாம். கடவுள் சொல்லியிருக்காரா? ஆமாம். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. எந்த தேதியில் ஆரம்பிச்சிருப்பார்? கிடையாது. அப்ப அனாதியானவை, அப்பௌருஷேயமானவை. இன்ன தேதியிலேருந்தேன்னு சொல்ல முடியாது. இன்ன மனுஷன் சொன்னா இன்ன தேவத்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஒருத்தர் சொன்னார்னா தானே சரி.